வணக்கம். மீண்டும் மணிப்பேச்சில் உங்களை நாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. அடுத்த வருஷம் ஒரு மிடில் கிளாஸ் எப்படி பட்ஜெட் போடணுங்கிறத பற்றி பேசணும்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா நெக்ஸ்ட் இயர் எப்படி இருக்கும், இன்றைக்கி இருக்கிற நிலைமை எப்படி இருக்குது. ஏன்னா இப்போ டிசம்பர் 2வது வாரம் வந்துருச்சு. ஜான்வரிங்கிறது அடுத்த வருஷம் வந்துடும். ஏப்ரலில் மேஜர் சேஞ்சஸ் வரும். இதனால் உங்கள் பட்ஜெட்டை நீங்கள் எப்படி போட போகிறீங்க அப்படிங்கிறத நான் பேசலான்னு நினச்சேன். ஃபஸ்ட்டு இந்த பட்ஜெட்டை நீங்கள் போடுறச்ச யாரெல்லாம் ஃபார்மல் எம்ப்ளாய்மெண்ட்டில் இருக்கீங்களோ, ஒரு புது ரூல் ஒன்று வரப்போகுது. அது ஏப்ரல்லேருந்து வரும். அதுக்கு நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். கவர்மெண்ட் என்ன பண்ணிகிட்டு இருக்காங்கன்னா, டோட்டல் சேலரியில் 50% பேசிக் பேயாக இருக்கணும்னு ஒரு சட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. முன்னாடி அப்படி கிடையாது. நீங்கள் 1,00,000 சம்பளம் வாங்கினா 20,000 15,000 பேசிக் பே வச்சு மீதியெல்லாம் அலவன்ஸாக போட்டு உங்களுக்கு டேக்ஸுக்கு பெனிஃபிஷியலாகவும் கம்பெனிக்கு பெனிஃபிஷியலாகவும் மாற்றிடுவாங்க. ஸோ பேசிக் பே 50% இருக்காது. ஸோ இதை என்ன பண்ணிட்டாங்கன்னா 50% பேசிக் பே ஆக்கிட்டாங்க. இந்த 50% பேசிக் பே ஆக்கினதுனால உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 50% பேசிக் பே ஆக்கினாங்கன்னா இப்போ இருக்கிற 20%லேருந்து 50% ஆச்சுன்னா பேசிக் பே 30% ஆகிடும். அந்த எக்ஸ்ட்ரா 30%ல் பேங்க்குக்கு உங்களோட எம்ப்ளாயர், அது பேங்க்காக இருக்கலாம், கவர்மெண்ட்டாகவும் இருக்கலாம், கார்ப்பரேட்டாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் அந்த எக்ஸ்ட்ரா 30%ல் பிஎஃப் எக்ஸ்ட்ரா கட்டணும். அது மட்டும் இல்லை, அவங்க கிராச்சுவிட்டியும் கட்டணும். எம்ப்ளாயர்ஸ் கான்ட்ரிபியூஷன் பிஎஃப் ஏறினா நார்மலாக உங்கள் பிஎஃப் கான்ட்ரிபியூஷனும் ஏறும். இதனால் என்ன ஆகும்னா, உங்கள் சம்பளம் 10%லேருந்து 12% குறையும். இதில் வேரியஸ் கேட்டகரிஸ் ஆஃப் பீப்புள் இருக்காங்க. மீடியா, ஹோட்டல், அது மாதிரி இண்டஸ்ட்ரியெலாம் 30% பே கட். அந்த 30% பே கட் வந்த இடத்துல இந்த அடுத்த வருஷம் நார்மலைஸ் பண்ணுவேன்னு சொல்கிறாங்க. யாருக்கெல்லாம் ஃபுல்லாக நார்மல் ஆச்சோ அவங்களுக்கு 10% பே கட் வரும். யாருக்கு நார்மலைஸ் ஆகலையோ பே கட்டு 20%ல் இருந்தால் அதுக்கப்புறம் இன்னொரு 10% குறையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி 10% உங்களுக்கு இன்க்ரிமெண்ட்டுன்னு சொன்னால் உங்களோட பே ஸ்லிப்பு ஏறாது. ஏன்னா இந்த வேஜஸ் பில்லு அது மாதிரி இருக்கும். ஆனால் இதில் ஒரு பாசிட்டிவ் திங் என்னென்னா, உங்கள் பிஎஃப்பும் கிராச்சுவிட்டி சோஷியல் செக்யூரிட்டி கிட்டி ஏறும். நீங்கள் ரிட்டையர் ஆகிற சமயத்தில் எக்ஸ்ட்ரா உங்களுக்கு கிடைக்கும். அதனால் பேசிக்காக உங்களுக்கு ஒரு டிலேட் கிராட்டிஃபிகேஷன் ஆகும். தட் இஸ், இன்றைக்கே நீங்கள் செலவு பண்ணுற பணம் கம்மியாகும், பின்னாடி உங்கள் சேவிங்ஸ் ஜாஸ்தியாகும். இது ஒரு கேஸ்ட் அண்ட் ஸ்டோன். இந்த லாபடி அது மாதிரி தான் பண்ணியாகணும். அதே சமயத்தில் பணவீக்கம்ங்கிறது ரொம்ப ஜாஸ்தி இருக்குது. நான் சொன்ன மாதிரி நான் வெஜிடபிள்ஸ் பார்க்க மாட்டேன், வீட்டில் சாமான் வாங்குறது கவனிக்க மாட்டேன். ஒரு வாரத்துக்கு முன்னாடி என் ஒய்ஃப் வெஜிடபிள்ஸ் வாங்கினதை நான் பார்த்தேன். நாங்கள் வீட்டில் 2 பேர் தான். அந்த 2 பேருக்கு வாங்கினதுக்கு 250 ரூபா கொடுத்தாங்க. பேசிக்லி 2 கிலோ தக்காளி, 1 கிலோ பொட்டேட்டோ, 1 கிலோ வெங்காயம், ஒரு பத்த பூசணிக்காய்க்கு 250 ரூபா கொடுத்தாங்க. எவ்வளோ நாளைக்கு வரும்னு கேட்டால் 2 நாளைக்கு வரும்னாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்னோடய ஃப்ரெண்டு, இந்த சேனலில் முன்னாடி வந்த வெங்கடேஷுங்கிறவர் நேற்று என்கிட்ட பேசிகிட்டு இருந்தார். அவரோட 25வது வெட்டிங் ஆனிவர்சரி பற்றி வாழ்த்த கூப்பிட்டும் போது அவர் என்கிட்ட பேசிகிட்டு இருந்தபோது அவரும் என்ன சொன்னார்னா, சார் விலைவாசிலாம் பயங்கரமாக ஏறிடுச்சு, கரிகாய் வாங்குறதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவங்க வீட்டில் 4 பேர். ஸோ இது மாதிரி நாங்கள்லாம் ஒரு அப்பர் மிடில் கிளாஸில் இருக்கிறவங்களுக்கு ப்ரைஸஸை நோட் பண்ணுற அளவு விலை ஏறிடுச்சு. நிறைய பேர் நீங்கள் கேட்டுட்ருவங்களுக்கும் அசைவம் சாப்பிட்றவங்களுக்கும் இன்னும் இது பெருசாக இம்பேக்ட் இருந்திருக்கும். இது மட்டும் இல்லை, பாம்பேயில் பெட்ரோல் 90 ரூபாய்க்கு மேலே போயிடுச்சு. மெட்ராஸில் நியர்லி 85 ரூபாய்க்கிட்ட இருக்குது. டீசல் விலையும் ஏறிட்டே இருக்குது. அதனால் உங்களோட டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட் ஏறும். அதே சமயத்தில் இன்றைக்கி வந்த செய்தியில் மாருதி அவங்களோட கார் விலையை 3% ஏற்ற போகிறதா சொல்லியிருக்காங்க. மோட்டார் சைக்கிள் விலையெல்லாம் கூட ஏறும்னு பேசிக்கிறாங்க. அதே மாதிரி டிவி, செல்ஃபோன், இது மாதிரி இருக்கிற கன்சம்ஷன் பாஸ்கெட்டில் இருக்கிறதெல்லாம் விலையும் ஏறி இருக்கிறதா சொல்கிறாங்க. ஸோ அது வெஜிடபிள் ப்ரைஸஸில் மட்டும் இருந்தது, இப்போ மெதுவாக ஏறி போய் அக்ராஸ் எல்லா செக்டர்ஸும் வருது. இன்றைக்கி ஸ்கூல்லலாம் நிறைய பேர் சரியாக சம்பளம் நம்ம கட்டவும் இல்லை, அவங்களால வசூல் பண்ணுற நிலைமையிலையும் அவங்க இல்லை. டீச்சர்ஸுக்கு அவங்க பாதி சம்பளம் தான் கொடுக்குறாங்க, நிறைய சப்போர்ட் ஸ்டாஃபுக்கு சம்பளம் கொடுக்கறதில்ல. இது மாதிரி ஒரு சமயத்தில் என்ன ஆக போகிறதுனா, அடுத்த வருஷம் இன்ஜெக்ஷன்லாம் கொடுத்து நார்மல் அனுப்புகிறோம். டெஃபினட்டாக 20-25% அவங்க ப்ரைஸை ஏற்றுவாங்க. எந்த ஸ்கூலெல்லாம் முடியுமோ 15லேருந்து 20% ஏற்றுவாங்க. இந்த வருஷம் ஆன கேப்பெல்லாம் சரி பண்ணுறதுக்காக விலைவாசி ஏறும். அதே மாதிரி
மெடிக்கல் சர்வீசஸும் இன்ஃப்ளேஷன் விலைவாசி ஏறப்போகுது. உங்கள் டாக்டர் அவர் ஃபீஸை 10% ஏற்றுவார். இது மாதிரி ஏறும்போது உங்களோட இன்கம் நீங்கள் 10% இன்க்ரிமெண்ட் வாங்கினா ஸ்டாக்னண்ட்டாக இருக்கும். இல்லாட்டா கொஞ்சம் குறையத்துக்கு வாய்ப்பு இருக்குது, டிபெண்டிங் ஆன் எந்த செக்டரில் இருக்கீங்கன்னு. இது மாதிரி சமயத்தில் உங்கள் பட்ஜெட் போடுறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். வேறு சேனலில் நான் கேக்கி போன்னு ஒரு புஸ்தகத்தை பற்றி பேசியிருந்தேன். அந்த கேக்கி போவில் என்னென்னா பேசிக்லி ஒரு நோட் புக் வச்சு க்ளீனாக உங்கள் அடுத்த வருஷத்துக்கு இப்போ டிசம்பர் மாதம் எவ்வளோ இன்கம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது, உங்கள் ஹெச்ஆரில் பேசி எப்படி அந்த புது பில்லு உங்களை அஃபெக்ட் ஆகும்னு கணக்கு போட்டிங்கன்னா உங்களுக்கு அப்ராக்சிமேட்லி என்ன இன்கம் வரும்னு தெரியும். அந்த இன்கம்மை நீங்கள் க்ளீனாக எழுதிட்டு வீக்லி எக்ஸ்பென்ஸ் என்ன, மந்த்லி எக்ஸ்பென்ஸ் என்ன, குவார்ட்டர்லி எக்ஸ்பென்ஸ் என்ன, ஆனுவல் எக்ஸ்பென்ஸ் என்னன்னு நீங்கள் க்ளீனாக எழுத முடியும். இந்த இதை கம்ப்யூட்டரில் போடாதீங்க. கம்ப்யூட்டரில் போட்டிங்கன்னா உங்களுக்கு மசில் மெமரி இம்ப்ரூவ் ஆகுது. எழுதி பார்க்குறச்ச மசில் மெமரி நல்லா இம்ப்ரூவ் ஆகும். ஒன்ஸ் நீங்களும் உங்கள் ஸ்பௌஸும் உட்காந்து இதை கிளியராக எழுதி பார்த்தீங்கன்னா உங்கள் பணம் எங்கே ஃப்ளோ ஆகுதுங்கிறது உங்களுக்கு கிளியராக தெரியும். ஒன்ஸ் உங்கள் பணம் எங்கே ஃப்ளோ ஆகுதுன்னு பார்த்தா ஈவன் ஸ்மால் திங்ஸில் உங்களால் கட் பண்ண முடியும். இதுக்கு நான் இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். எலான் மஸ்க் இப்போ நேற்று ஒரு இன்டர்வியூ கொடுத்ததில் அவர் காஸ்ட் கட்டிங் பற்றி பேசியிருக்காரு. அது மட்டும் இல்லை, அவரோட எம்ப்ளாயீஸுக்கு அவர் ஒரு மெயில் அனுப்பிச்சதில் இந்த காரோட காஸ்ட்டை நீங்கள் எவ்வளோ தூரம் கட் பண்ணுறீங்களோ அவ்வளோ தூரம் நம்ம கம்பெனியோட ப்ராஃபிட் சேஃபாக இருக்கும். நம்ம டோட்டல் ப்ராஃபிட் பண்ணுறோம், ஆனால் ப்ராஃபிட் 1%. அது ஈஸியாக நெகட்டிவ்க்கு போயிடும். நம்ம ஸ்டாக் ப்ரைஸ் இப்படியே இருக்கும்னா பீப்புள் ஆர் பேயிங் அஸ் ஃபார் ஸ்டாக் விலை இவ்வளோ ஹையாக இருக்கிறதுக்கு காரணம் ஃப்யூச்சரில் நம்ம நிறைய ப்ராஃபிட் பண்ணுவோன்னு மக்கள் நினைக்கிறாங்க. அதனால் நீங்கள் நிறைய காஸ்ட் கட்டிங் ஐடியாஸ் எனக்கு கொடுங்க டு ரெடியூஸ் தி காஸ்ட் ஆஃப் கார். அதில் என்ன சொல்கிறாரு, $5 கட் பண்ணுற ஸ்கீம்னால் ரொம்ப கம்மி. நிறைய ஐடியாஸ் 20 சென்ட் 30 சென்ட் 50 சென்ட் கட் பண்ணுறதுக்கு 100 ஐடியா கொடுத்தீங்கன்னா அது $5 ஐடியாவோட மோர் வேல்யூபிள்னு. நான் எதுக்கு உங்களை கேப்பிபோவை ஃபாலோ பண்ணுன்னு சொல்கிறேன்னா, நீங்கள் அழகாக அதை எழுதி பார்த்தீங்கன்னா $5 $10 நீங்கள் சுவியலாக நினைக்கிறத எங்கே சேவ் பண்ண முடியும்னு உங்களுக்கு தெரியும். ஒரு வாரத்துக்கு $5 சேவ் பண்ணிங்கன்னா ஒரு மாதத்துக்கு அது $20 ஆகும். ஒரு வருஷத்துக்கு $250 ஆகும். அது உங்களோட ஒரு மாதம் செல்ஃபோன் பில் காசு ஆகிடும். அதனால் எங்கெல்லாம் உங்கள் காஸ்ட்டு கட் பண்ண முடியுதோ காஸ்ட் கட் பண்ணுங்கள். இப்போ பக்கத்தில் கடைக்கு போகிறதுக்கு நீங்கள் ஸ்கூட்டரில் போகிறீங்கன்னா நடந்து போனீங்கன்னா 2 in 1 அந்த எக்ஸசைஸும் ஆகிடும், ஸ்கூட்டர் பெட்ரோலும் மிஞ்சும். இது ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் சொன்னேன். உங்கள் கெக்கிபுவை வச்சுட்டு நீங்கள் உட்காந்துருக்கும்போது தான் உங்களுக்கு எங்கெல்லாம் காசு கட் பண்ண முடியும்னு தெரியும். அடுத்த வருஷம் ரொம்ப கஷ்டமான வருஷம் நம்மளுக்கு. ட்ரெட்மில்லில் ஓடுற மாதிரி இருக்கும். ஏன் நான் ட்ரெட்மில்லில் ஓடுற மாதிரின்னு சொல்லேன்னா, ட்ரெட்மில்லில் நீங்கள் ஓட அதே இடத்துல தான் இருக்கீங்க. இன்னும் ஃபாஸ்ட்டாக ஓடினா அதே இடத்துல இருக்கீங்க. அடுத்த வருஷம் நம்ம எல்லாருக்கும் அதே மாதிரி வருஷம் இன்னும் ஃபாஸ்ட்டாக ஓடி அதே இடத்துல இருக்க போகிறோம். கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க. ட்ரெட்மில்லேன்னு கீழே விழுந்துடாதீங்க. நன்றி, வணக்கம்.